தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு டிஜிபி விவகாரத்தை தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கனால தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார் சார். இதற்கு பதிலளிச்ச ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் இருக்கப்போ பொறுப்பு டிஜிபி இருந்துச்சு, நீங்களும் அதை பற்றி பேசலாமா? ராமானுஜம் போன்றவர்களெல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா பொறுப்பு டிஜிபியாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சதே அதிமுகன்னு குற்றம் சாட்டுறாரு சார். உண்மை மறுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மினிமம் டென்யூர் இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னவாக இருந்தாலும் அப்பாயிண்ட் பண்ண டேட்லேருந்து 2 வருஷம் இருக்குல்ல, அதை முழுமையாக அனுபவித்தவர் ராமானுஜம். 60 ஆயிடுச்சு, இன்றைக்கி ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த யூபிஎஸ்சிக்கு பேனலில் அனுப்புறதெல்லாம் இவால்வ் ஆகுது, புரியுதா? அப்போ வெறும் ஜட்ஜ்மெண்ட்டு, பிரகாஷிங் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி யாரை ஹெச்ஓபிஎஃப் போடுறீங்களோ அவருக்கு 2 வருஷம் அப்படின்னு சொன்னோன்னே இதை போடுறேன் பாருன்ட்டு போட்டார். அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர், மாநிலத்தை செம்மையாக வைத்திருந்தார், தன்னலம் பாராதவர் அப்படின்றதெல்லாம் வேறு. ஆனால் அது தவறு. ஓகே, பொறுப்பு டிஜிபியாக ஜெயலலிதா நியமித்தது தவறு, ரைட்டு. நீங்கள் அதே தப்பு பண்ணுறீங்க. 2 தப்பு சரியாயிடுமா? அறிவு இல்லை. அந்த ஆட்சி சரியாக தானே ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. இதை ஒரு வாதம்னு தூக்கிட்டு வர்றீங்க. 4 அதிகாரிங்க அவர்களின் நலனுக்காகத்தானே இதை செய்து கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ அல்லது அரசாங்கத்தின் முக்கிய தூணாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சாருக்கோ சீமா அகர்வாலையோ ராத்தோரையோ பிடிக்காமல் இருக்கிறதா? இத்தனைக்கும் ராத்தோரை அந்த குடும்பத்துக்கு நெருக்கம்தான். மாறன் ஃபேமிலிக்கு அவ்வளோ நெருக்கம். மாறன் ஃபேமிலி தான் எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தது மாறன் ஃபேமிலி. இன்னொன்று, அவரை பிடிக்காமையா சென்னை சிட்டி கமிஷனர் இருக்குனீங்க? உங்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு பிடிக்கலனா கூட போட்டு தான் ஆகணும். அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ரகுபதி, மத்திய அரசு அவர்கள் விரும்பிய நபரை டிஜிபியாக நியமிக்கிறது. எப்படிப்பா நியமிக்க முடியும்? ஜம்மு காஷ்மீர் கார்டரில் இருக்கிற ஒரு டிஜிபி எடுத்துகிட்டு ஏப்பா இவர் அப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களா? இல்லை 10வது இடத்துல இருக்கிற கொண்டு வந்து போடுங்க பண்ணுறாங்களா? பாசிபிள் அது? அப்போ இந்த அதிகாரிகளுக்காக அமைச்சர் டான்ஸ் ஆடுறாருன்னா யாருடைய ஆட்சி இது? அவர் மீண்டும் மீண்டும் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர், அது அவரது கடமை. எனக்கு உள்ளபடியே அவர் பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவது எனக்கு மகிழ்ச்சி. இந்த இஷ்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு என்று நான் உள்ளபடியே மகிழ்கிறேன். ஏன்னா அந்த இஷ்யூ கிட்டத்தட்ட 5-6 வாட்டி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். இதோட கூட பேசிட்டு அப்போ அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில உரிமையோடு அதை திணிக்கிறாங்க. நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறோம். இதில் மாநில உரிமை எங்கேருந்து வந்தது? கவர்மெண்ட்டை ஒரு கட்சியை இதை டிஃபெண்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அதிகாரிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்? இந்த அதிகாரிகள் தங்களுடைய நலனை தவிர வேறு எந்த நலனையும் பேணாதவர்கள், வேறு எதை பற்றியும் அக்கறை இல்லாதவர்கள் என்பதை 4.5 ஆண்டு காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த டிஜிபி விவகாரமாக இருக்கட்டும், இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், ரொம்ப செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு தீர்ப்பு இது. எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க எப்படி சார் வைக்கிறாங்க? வெக்கமே இல்லாமல் வைக்கிறாங்க பாரு மாலதி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் லிஸ்ட் அனுப்ப போகிறது மாநில அரசு. மத்திய அரசுக்கு அப்படி சொல்ல போனால் இதில் ரோலே இல்லை, சரிங்கப்பா அப்படின்னு திருப்பி அனுப்ப போகிறாங்க. இன்னொன்று மாலதி, 3 பேர் அனுப்புகிறாங்க. அதில் யாரை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஆளை அனுப்பி ஏன்பா இவர் அப்பாயின்ட் பண்ணுப்பான்னு சொன்னால் கூட நீங்கள் பேசுகிறதுல லாஜிக் இருக்குது. 3 பேர் உச்சநீதிமன்றம் அந்த ஃபெடரல் ரைட்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரைட்ஸை கொடுக்குறாங்க. 3 பேர் அனுப்பி இதில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிங்கப்பா, அதில் யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ணிங்கப்பா நீங்கள். ஆனால் இந்த 3 யாருன்றதை நாங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். சென்னை டைஷா தெரியும், அது வந்து ஊழலின் கூடாரம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டைஷாவில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய சோஃபா ஒன்று, இது மாதிரி அது ஒரு விலை உயர்ந்த சோஃபான்னு வச்சுக்கோங்க, வந்து இறங்குது. அதில் ஒன்றும் தவறு இல்லை. புஷ்பா 2ல் வருமே அது மாதிரி சோஃபாவா இருக்கலாம், அப்படி தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சோஃபா வந்து இறங்குது. ஒரு அதிகாரி சோஃபா வாங்குறத நம்ம தப்பு இப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து இறங்கும் வாகனம் காவல்துறை வாகனம், அது தப்பு. ஓகே, சரி. அந்த காவல்துறை வாகனம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் மதுரையிலிருந்து வருகிறது. TN59 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு சோஃபா வாங்குறதுக்கு துட்டு இல்லையா அவங்கள்ட்ட? மெட்ராஸில் சோஃபா கிடையாது இல்லையா? இல்லை, விலை உயர்ந்த சோஃபான்றீங்க, சோஃபா வாங்க காசு இருக்குது, வண்டியில் வண்டி சத்தம் கொடுக்குறது உனக்கு காசு இல்லையா? இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு எங்கே பாங்கணும்? இங்கே தானே பாங்கணும். அப்போ உங்கள் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலான்னு உங்களுக்கு ஆணவம் வருது, தெரியுதா? அந்த வண்டி வந்து 10 கான்ஸ்டபிள். டீசல் என்னாச்சு? இல்லை, புரியவே இல்லை. அது ஏன் மதுரையிலேருந்து வருது? ஓசியில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வேறு என்னம்மா? காசு போட்டு வாங்கினா அவங்களே வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஆமாம், நம்ம இப்போ டெலிவரி நம்மளா பண்ணோம், அவங்கள தான் எடுத்துகிட்டு போகணும். நான் எடுத்துக்கிறேன், போலீஸ் வண்டி இருக்குது. சரி, ஒரு சோஃபாவுக்கு அக்க போகிறா பண்ணுவேன். இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு டிஜிபியாக பொம்மை டிஜிபி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அதிகாரிகள் மாநிலத்தின் நலனை எப்படி பேணுவார்கள்? அதிகாரின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, யார் தான் சார் அந்த அதிகாரி? எனக்கும் தெரியவில்லை. எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, கடவுள் அவரை ஆசீர்வாதம் செய்ய. அடுத்த சப்ஜெக்ட் போப்பா.
தெரியலப்பா எனக்கு, தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். சார் பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகரிச்சுருக்கு. ஆனால் அதற்குன்னு ஒரு கட்சி இருக்குது. ஒரு சில கட்சிகள் எங்கே பஞ்சாயத்து நடந்தாலும் எங்கெல்லாம் அவர்களுக்கு எதிராக அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் வந்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு சமீப காலமாக திமுகவோட கூட்டணியில் இருக்க ஒரே காரணத்துக்காக குரல் எழுப்பவே மாட்டுறாங்களே சார், என்ன சார் காரணம்? ஃபர்ஸ்ட் அது என்ன ஆவணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டில் பதிவு செய்யக்கூடிய குற்றங்களோட விவரங்களை டெல்லிக்கு அனுப்பணும். அந்த என்சிஆர்பிக்கு அனுப்பின உடனே அவங்க மொத்தத்தையும் தொகுத்து ஹேண்ட்புக் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு ஆண்டுதோறும் ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள் தொகுத்து. அது எதுக்கு அந்த மாதிரி ஸ்டடின்னா, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரி குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, எந்த மாதிரி குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, என்ன செய்யணும்னு இந்த ரிசர்ச் பண்ணி பெட்டர் போலீசிங் அண்ட் பெட்டர் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்காக ஆண்டுதோறும் பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. நாமும் மாநிலத்தில் எஸ்சிஆர்பி, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் தான் அந்த எஸ்பி கம்ப்யூட்டர் வாங்கிட்டு பஞ்சாயத்து என்று விவரங்களை சொன்னேன்னா, அது வெளியிட்ட தரவுகளில் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்த குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ பீகாரிலோ மத்திய பிரதேசத்திலோ அதிகரித்திருந்தால் அது பெரிய அளவு விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் திராவிட மாடல் அரசில் இந்த குற்றங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக அதிகரித்திருக்கின்றன. இது நீங்கள் அவமானப்பட வேண்டிய விஷயம். நிதிஷ் குறிப்பிட்டது போல யார் இதை எடுத்து முதல்ல குரல் கொடுக்கணும்? தலித்துகளுக்காகவே உரிமை குரல் கொடுக்கக்கூடிய கட்சி என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தான் இதற்கு முதலில் குரல் கொடுத்திருக்க வேண்டும். கனத்த மௌனத்தை காக்கிறார்கள். இப்போதும் தலித்து மக்களுக்கு எங்கே பிரச்சனை என்றாலும் இன்று கூட சென்று முதலில் நிற்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 100 விமர்சனம் இருக்கவங்க மேலே. ஆனால் தலித்துகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற ஒரு அமைப்பை வைத்து எங்கே பிரச்சனைனாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இங்கே அந்த அடித்தவன் வந்து இந்த ஜாதிக்காரன், அவனோட ஓட்டு போயிடும், அந்த சமூகத்தோட ஓட்டு போயிடுன்றதெல்லாம் கவலையே படாத கட்சினா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களும் இதை கையில் எடுக்காதது உள்ளபடியே எனக்கு வருத்தத்தை தருகிறது. அவங்க என்ன காரணத்துக்காக எடுக்கலைன்றது எனக்கு தெரியல. ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சி நம்ம எதுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அமைதி காக்கிறார்கள் என்று தானே புரிந்து கொள்ள முடியும். இல்லை, இப்படியான ஒரு விமர்சனத்தை வச்சால் பதில் எங்கே சார்? பதில் இருக்குதோ இல்லையோ, விமர்சனத்தை நீ வைக்கணும்ப்பா. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க, சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் ஏங்க இப்படி நடக்குது? அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி ஆட்சியிலேயே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் வேறு எங்கே போய் பாதுகாப்பு தேடுவீங்க? சார், இப்போ விசிகா கவின் கொலையின் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெரிய அளவில் பேசு பொருளாக்குனாங்க. நிறைய இடத்துல போஸ்டர்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பர்டிகுலர் விவகாரத்தில் மட்டும் மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? இது பெரிய அளவில் பேசு பொருளாகவில்லை. எனக்கு தெரிஞ்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பேசு பொருளாகல ஆச்சுன்னா இந்த கவின் கொலையெல்லாம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டன. இதில் பேசாமல் இருந்தோன்னா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சம்பிரதாயத்துக்கு அந்த விமர்சனங்களை வைத்தார்கள். இன்னொன்று, அரசும் உரிய நடவடிக்கை எடுத்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் அரசு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும்னு ஒரு அறிக்கையை கொடுங்க, போதுன்றேன். நீங்கள் கூட்டணி விட்டு வெளில வாங்கட்டுலாம் உங்களை யாரும் சொல்லலை. இந்த அரசில் இப்படிலாம் நடக்கிறது வருத்தத்திற்குரிய விஷயன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எப்படி 12 சீட்டு வாங்குறதுன்றதை தாண்டி உங்களோட கவனம் வேறு எதுலேயும் இல்லை அப்படின்றது தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். சார், கடலூரில் பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்காக அடிக்கல்லாம் நாட்டப்பட்டுச்சு 2021. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அங்கே போயிட்டு பூங்கா வேகமாக நடந்துக்கிருக்கான் சார். என்ன சார் காரணம்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இந்த வேலையை செய்கிறார் என்ற இந்த செய்தியில் வந்திருக்கிறது. பல மாவட்டங்களில் இந்த வேலையை திமுகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினருக்கு பகுதி நேரம்தான் அரசியல், 3 நேர வேலை ரியல் எஸ்டேட்டு, நில அபகரிப்பு இதில் தான் செய்வாங்க. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பற்றி ஒரு பஞ்சாயத்து நம்ம பேசணும். அடுத்து உளுந்தூர்பேட்டையில் இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு. என்ன இஷ்யூன்னு கேட்டோன்னா, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒரு சைட்டு போட்டுட்டேன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்துடும். அதை சுற்றி உள்ள நிலங்களோட விலைகள்லாம் பல மடங்கு உயரும். இவங்க என்ன பண்ணுறது, அந்த இடத்துல இவங்களுக்கு லேண்ட் இல்லை, அதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை சுற்றி லேண்ட் வாங்கி வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் அங்கிட்டு மாற்றுன்றது. இதை எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. பரந்தூரில் விமான நிலையம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஏன் இவர்களுக்கு இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை. லேண்ட் வாங்கி போட்டாங்க. நம்ம 21 எண்டில் பரந்தூரில் தான் அப்படின்ட்டு நம்ம முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா, அந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அதிகாரிகள் தானே ஃபைலில் டீல் பண்ணுறாங்க. எல்லோரும் வாங்கி போட்டு முடிச்சுட்டு பரந்தூர்ப்பா ஏர்போர்ட்டுன்னு சொல்லி இப்போ இங்கே இருக்கிறவனெல்லாம் நடத்த கொடுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்றைக்கி நடத்த எடுக்க முடியுதா பரந்தூரில்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றியே யோசிக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சிருவீங்க, இருந்தால் தானே பண்ணுவீங்க நீங்கள். அது போல தான் அந்த கடலூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அடுத்த ஆட்சி வந்த பிறகு
இப்போ 21 இந்த நியூஸில் வந்திருக்கிற மாதிரி 21 இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு திட்டம் போட்டு முடிவெடுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்க வேறு இடத்துல பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆட்சி முடிய போகுது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த பழைய இடத்துல பஸ் ஸ்டாண்டை கட்டிடக்கூடாதுல்ல, இதுக்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி வேகமாக வேலையை தொடங்குறாங்கப்பா. பூங்கா உருவாக்கிட்டேன்னா பஸ் ஸ்டாண்டு இப்படி வரும். இன்னும் ஏடிஎம்கே முன்ன பண்ண ஆட்சி பண்ணது இல்லையா? செடி எல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு புல்டோசர் விட்டு நிறைவிட்டு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தோன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க தான் பூங்கா பராமரிக்கிற லட்சணம் தெரியும். சட்டப்பேரவையே ஹாஸ்பிட்டலாக மாற்றினவங்க நாங்கள். எல்லாம் பண்ண மாட்டாங்களா?